ஸோ மேலே தர்ற இந்த கொஷினை வெறும் 4 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் தி எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். ஓகேங்களா, அது என்ன கேட்டிருக்காங்க, அலுமினியமோட எலக்ட்ரோமெட்டலர்ஜி வந்து கேட்டிருக்காங்க. கேத்தோடு வந்து பாருங்கள் அயன் கோட்டட் டேங்க் வித் கார்பன் அண்டு ஆனோடு வந்து பாருங்கள் கார்பன் டேங்க். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெறும்னே கார்பன் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆக்சுவலாக கார்பன் கிடையாது, கார்பன் ராட். ஓகேங்களா, எலக்ட்ரோலைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 20% அலுமினா, அது கூட கிறிஸ்டோலைட், அது கூட 10% கால்சியம் குளோரைட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து அபவ் 1270 கெல்வின். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனோடு என்ன ஆகுமா, ஸ்லோவாக வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது கன்சியூம் ஆகிடுமா. ஆனோடு வந்து என்ன ஆகிடுமா, உறிஞ்சிருமா இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது. அதுவே கேத்தோடு என்ன ஆகுனா, கேத்தோடில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பியூர் மெட்டல் வந்து கேத்தோடில் வந்து என்ன ஆகுதான், டெபாசிட் ஆகுதான். ஓகேங்களா, ஸோ இந்த இதை பொறுத்தளவு ஆனோட் அண்ட் கேத்தோட் ஞாபகம் வச்சுட்டு இந்த எலக்ட்ரோலைட் இருக்கு இல்லையா, நான் சொன்ன பாயிண்ட், இந்த லோயரிங் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர் கூட தேவையில்லை. ஸோ 20% அலுமினா, அப்புறம் கிறிஸ்டோலைட், அப்புறம் 10% கால்சியம் குளோரைட். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கேத்தோட் ஆனோட் ஞாபகம் வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து அபவ் 1270 கெல்வின். வெறும்னே 1270 போடக்கூடாது, ஏன்னா 1270 கெல்வினுக்கு மேலே அப்படின்னு அர்த்தம். கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கெல்வின். ஆனோடு இருந்து என்ன ஆகுது, இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அப்படியே ஸ்லோவாக வந்து கன்சியூம் ஆகிடுது. அண்டு கேத்தோடில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பியூர் மெட்டல் வந்து டெபாசிட் ஆகுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதே வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி உள்வாங்கிட்டிங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஸோ வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஜிஜிபியான இந்த கொஸ்டின். ஓகேங்களா.